இந்த விழாவுக்கு ஜோயிட கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அனைத்து ஜோயிட குருமார்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். அதாவது இந்த விழா ஆரம்பித்த முதல்ல இருந்து நம்மளுக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய உயிர் நண்பரான வெங்கடேஷ் ஐயா அவங்களுக்கும் செந்தில்குமார் ஐயா அவங்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அதோடு இந்த விழா இன்றைக்கி ஆரம்பிக்கிறதுல இன்றைக்கி உறுதுணையாக வந்து இருந்த என்னுடைய கன்னியப்பன் ஐயா திருப்பூர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். என்னுடைய உயிர் நண்பராகிய வடிவேல் ஐயா தாசில்தார் அவங்களே வருக வருக என வரவேற்கிறோம். அதாவது திருச்சியில் குரு அகாடமி அப்படிங்கிற ஜோயிட கருத்தரங்கத்தை நிறுவி இன்றைக்கி வட்டாரத்தில் ஒரு ஜோயிட தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் விஜயகுமார் ஐயா அவங்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அதாவது கேபி ஜோயிடத்தில் நம்மளுக்கு எல்லாருமே ஒரு தகுதிக்கு மேலே வந்துட்டால் ஒரு ப்ரிஃபரன்ஸ் இல்லாமல் பேசுவாங்க செய்வாங்க. ஆனால் அவருடைய ஒத்துழைப்பினால் இன்றைக்கி உண்மையாலுமே சொல்கிறேன், பொருளாதாரத்துலேயும் சரி நடவடிக்கையிலும் சரி ஜோயிடத்துலேயும் சரி ஒரு உற்ற துணையாக எனக்கு கூட இருந்து துணையாக பயணித்து இந்த ஜோயிட கருத்தரங்கத்தை அப்டேட் பண்ணுறதுக்கும் ஒரு மூல உதாரணமாக இருந்து எனக்கு துணையாக இருந்து வழிநடத்தக்கூடிய கேபி ஜோயிடத்தில் ஆறுமுக ஐயா அவங்களை வருக வருக என வரவேற்கிறேன். அதே மாதிரி ஜோயிட கருத்துங்களை ரொம்ப ஆழமாக உற்று நோக்கி மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் இன்றைக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க. அவரும் இப்போ இடைப்பட்ட காலத்தில் உயிர் நண்பராக பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள அறிவுலகன் ஐயா அவங்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அதே மாதிரி கேரளாவில் இருந்து மணிகண்டன் குருமணிகண்டன் ஐயா அவங்க ஒரு கோயம்புத்தூரில் ஒரு சின்ன ப்ரோக்ராமில் நம்ம சந்தித்தோம், ஜோயிட கருத்தரங்களை சந்தித்தோம். ஆனால் அன்னையிலேருந்து என்னைக்கு சந்தித்தோம் முதல் கருத்தரங்கமாக இந்த கொல்லிமலைக்கு வந்தார். இன்றைக்கி வரைக்கும் கொல்லிமலையில் இப்போ 1 வருஷம் ஆகுது. இந்த 1 வருஷ வாழ்வையும் எந்த கருத்தரங்கம் எங்கே வச்சாலும் எனக்கு கூட சப்போர்ட் பண்ணுற இடத்துல அவர் இருக்கா. அப்படி அவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். அதே மாதிரி கோவிப்பிரியன் ஐயா இளம் வயசில் ஒவ்வொருத்தர் ஜோயிடர்களும் புதுசாக இப்போ வராங்க. ஆனால் அவங்களுக்கு திறமை பிரபஞ்சம் யாருக்கு என்ன கொடுத்துருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு திறமையை கொடுத்துருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல ஜெயிக்கிறாங்க. இப்போ நான் ஒரு இடத்துல ஜெயிச்சதுனால தான் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறேன். சரிங்களா? எல்லாத்தோட ஒத்துழைப்பு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் கோவிப்பிரியன் ஐயா அவங்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அதே மாதிரி நம்ம சுக்கரன் செந்தில் ஐயா திருச்சியிலிருந்து வருகை புரிந்திருக்காங்க, அவங்களும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அவர் கூட நண்பர்கள் வந்திருக்காங்க, அவங்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். என்னுடைய டீமில் ஃபஸ்ட்டு முறையாக இந்த சோசியல் மீடியாவில் பேசி என்னுடைய ஜோயிட கருத்தரங்கத்தில் முதல் முறையாக விவர்ஸை அதிகமாக சந்தித்த நபர் யார் அப்படின்னா ரவிச்சந்திரன் ஐயா தான். சரிங்களா? அவர் பேசிய வீடியோ தான் என்னுடைய யூடியூப் சேனலில் 50,000 விவர்ஸை பெற்று மக்கள் இடத்துல சராசரி மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அவருக்கு ஒரு நேமம் உருவாக்கி இன்றைக்கி தனியாக ஒரு சேனல் வச்சு நடத்துகிற அளவுக்கு அவருக்கு ஒரு தகுதி வந்திருக்கு. அப்படின்னா அது நம்ம சேனல்னு சொல்கிறப்ப எனக்கு பெருமையாக இருக்குது உண்மையாலுமே. அந்த அடிப்படையில் அவங்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அவங்க வந்துட்டு இருக்காங்க, அவங்களே வருக வருக என வரவேற்கிறோம். அதே மாதிரி ஜோயிட இதில் நிறைய பேர் இப்போ வினோதினி மேடம் அப்படின்னு அவங்க ஒரு குறுகிய காலத்தில் பயணித்து கிட்டத்தட்ட இப்போ 3 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அவங்க வீடியோவை. இன்றைக்கி அவங்க ஒரு லெவலில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில் தனி கருத்தரங்கு வச்சு நடத்துகிற அளவுக்கு வந்திருக்காங்க. அப்படின்னா அப்போ நம்ம உங்கள் டீம்னால தான் சார் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ அது எனக்கு பெருமையாகவும் இருக்குது, புகழாகவும் இருக்குது கண்டிப்பாலுமே. அப்போ ஏதோ ஒரு வகையில் நம்ம பயணிக்கிறோம், ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலைக்கான புகழ் மக்கள் இடத்துல பதிகிறப்போ நாம் வெற்றிக்கான அடுத்துல ஒரு ஸ்டெப்பில் ஏறி இருக்கிறோம்னு அர்த்தம். சரிங்களா? அந்த ஸ்டெப்பை யார் கொடுக்குறா அப்படின்னா அதில் பயணிக்கிறவங்க, அனுபவிச்சவங்க, வெற்றி பெற்றவங்க மூலம் நம்ம வரோம். சரிங்களா? ஈஸியாக யாரும் வர முடியாது. எந்த இடத்துல வந்தாலும் ஜெயிக்கணும்னு நினச்சா நாம் செய்கிற வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டு இருந்தாவே ஜெயிக்கலாங்கிற உதாரணத்துக்கு தான் அவங்கள சொல்கிறேன் கண்டிப்பாலுமே. ஏன்னா இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு காரணமே நாம் மேடையில் எல்லா பக்கம் போகிறோம், பேச விட மாட்டேங்கிறாங்களே, அப்படி இப்போ நம்மளாம் நடத்தி நம்ம நிறைய நேரம் பேசலாம் அப்படிங்கிற ஆசையில் ஆரம்பித்த ப்ரோக்ராம். ஆனால் நாம் பேசுகிறதே இல்லை, மற்றவங்களுக்கு பேசுகிற வாய்ப்பு கொடுத்து தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் இது வரைக்குமே. சரிங்களா? அப்போ பிரபஞ்சம் அதைத்தான் எதிர்பார்க்குது நம்மள்கிட்ட. சரிங்களா? அப்போ அவங்க வெற்றி பெற்ற மூலம் தான் நான் வளர முடியும்னு விதி இருந்தால் அது யாராலையும் மாற்ற முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் அதுக்கு உதாரணமாக ரவிச்சந்திரன் ஐயா, வினோதினி மேடம் அம்மா, அவன் அதே மாதிரி துரைசாமி
துரைசாமி ஐயா இவங்கெல்லாம் பேசின வகையில் 50,000க்கு மேலே போயிருக்காங்க. சரிங்களா? அவங்களே என்ன துரைசாமி ஐயாலாம் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, உங்கள் வீடியோ மூலம் தான் சார் எனக்கு ஒரு வெளிச்சம் கிடச்சிது. சரிங்களா? இப்போ இன்றைக்கி உண்மையாலுமே டெய்லியும் ஒரு 10,000க்கு 15,000க்கு நான் வருமானம் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு நான் செய்கிறதுக்கு எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவர் நீ கருத்தரங்கும் போடுங்க, அதுக்கு நான் வரேன். அதே மாதிரி கிளாஸ் போடுங்க, நான் என்னால் முடிஞ்ச விஷயத்த செய்கிறேன், நீங்கள் அது மூலம் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது உண்மையாலுமே புது புது மனிதர்களுக்கு நாம் ஒரு வாய்ப்பு கொடுத்ததாகவும் அவங்க அது மூலம் வளர்றதாகவும் நம்மள்கிட்ட பேசும்போது ரொம்ப மனசுக்கு இனிமையாக மனசுக்கு சந்தோஷமாக இருக்கிறனால தான் மேலும் இதை செய்கிறதுக்கான தூண்டுதல் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இது ஒருவேளை இதில் எல்லாம் யாருமே பண்ணல, இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு இருந்தால் இந்த ஸ்டேஜுக்கு இந்த இடத்துல மறுபடியும் கொல்லிமலை நடத்துகிற வாய்ப்பு கிடைக்குமானா கிடைக்காது. கண்டிப்பாலுமே இன்றைக்கி கொல்லிமலை நடத்துகிற வாய்ப்பு கிடச்சி இன்றைக்கி நடத்துறதுக்கான பிரபஞ்ச வாய்ப்பு கொடுத்துருக்கு. அதாவது அரப்பேஸ்வரர் கோயிலில் நடத்துறதுக்கான ஒரு பிரபஞ்சம் கொடுத்துருக்குன்னா அது உண்மையாலுமே சரியா அறங்காக்க வேண்டும் அப்படின்னு நான் மனசில் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் எனக்கு மேலும் மேலும் வளர்ச்சியை கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களை முன்னாடி பதிவு பண்ணுறேன். அதாவது நான் வளர்ச்சி அடையணும்னா மற்றவங்களுடைய ஜோதிடர்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நான் வளர்ச்சி அடைய முடியும். கண்டிப்பாலுமே நான் செய்கிறது குறையாக இருந்தாலும் சரி தப்பாக இருந்தாலும் சரி அதை என்கிட்ட நேரடியாக சுட்டி காட்டி இந்த மாதிரி விஷயத்தில் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாலே எல்லா விதத்துலையும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் தப்பு வரும். தப்பு வராமலும் இருக்கவே இருக்காது. ஆனால் நான் வேணும்னு செய்கிறவன அல்ல, அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். நான் ஆழமாக இந்த கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். ஒரு விஷயம் நான் செய்கிறேன்னா அனுபவத்துக்காக அதை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குமே தவிர, ஆனால் அது வேணும்னு செய்கிற இடத்துக்கு நான் போகிறதே இல்லை, போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாலுமே அதாவது எதுவுமே நம்ம எல்லாமே கற்றுக்கிட்டு செய்ய முடியாது. சரிங்களா? எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது சொல்லப்போனால். அதாவது வீடியோவுக்கும் ஜோதிடத்துக்கு கூட ஓரளவுக்கு சம்மந்தம், கேமரா எடுக்கிறதுக்கும் கருத்தரங்கு நடத்துறதுக்கும் எனக்கு சம்மந்தம் இருக்கான சம்மந்தமே இல்லை. சரிங்களா? நம்ம ஒரு எதர்ச்சியாக உள்ளே போனோம். அந்த அடிப்படையில் ஒரு கருத்தரங்கத்தில் ஒரு கர்ணத்தை பற்றி பேசணும்னு சொன்னாங்க, பேசணும். அந்த அடிப்படையில் வந்தது தான். அப்படியே ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி உனக்கு இதுதான் தொழில் அப்படிங்கிற மாதிரி கொண்டாந்து நிறுத்திடுச்சு. அதில் மக்களுடைய சப்போர்ட் அடிப்படையில் இன்றைக்கி நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கி 24வது கருத்தரங்கு நடத்துது. இன்றைக்கி சிம்பிளாக நடத்தணும்னு நினச்சோம். இதுவே ஓரளவுக்கு சப்போர்ட் கொடுக்குற அளவுக்கு எல்லோரும் வந்துட்டாங்க. அதுவே பெரிய விஷயந்தான். சரிங்களா? ஆனால் இது வழி நடத்தி நம்ம என்ன செய்யணும், 25வது வெள்ளி விழா சிறப்பாக நடத்தணும் அப்படின்னால 24வது கருத்தரங்கு சிறப்பாக கம்மியாக நடத்திக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அப்போ 25வது கருத்தரங்கு நடத்துகிறப்போ அது வெள்ளி விழாவாக எல்லாத்துலேயும் நடத்துவோம். அந்த அடிப்படையில் நம்ம 25வது வெள்ளி விழா நடத்தலான்னு இருக்கிறோம். அதாவது திருப்பூர் மண்ணில் நடத்தலான்னு இருக்கிறோம். சரிங்களா? அந்த இடத்துல இங்கே இதை பதிவு பண்ணுறேன். சரிங்களா? ஆனால் திருப்பூர் மண் மூலம் தான் இந்த அளவுக்கு நம்ம வாய்ப்பு வந்தது சொல்லப்போனால். ஏன்னா திருப்பூரோட ஜோதிடர்கள் மூலம்தான் நம்ம பல இடத்துல கேமரா எடுத்து நம்ம சேனலும் சரி நம்ம அகத்திய ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளையும் சரி ஒரு பப்ளிசிட்மெண்ட்டுக்கு வந்துச்சு. சரிங்களா? அப்போது அந்த அடிப்படையில் திருப்பூர்லேயே அந்த கருத்தரங்கத்தை வச்சுருவோம். 25வது வெள்ளி விழாவை திருப்பூர்லேயே வச்சுருவோம் ஒன்று. அதே மாதிரி டீங்கிற எழுத்து வர ஊரில் தான் வைக்கணும்னு என்னுடைய முடிவு. சரிங்களா? அதாவது டீனா 4 நம்பர் அப்படிங்கிறதுனால ராகுக்குரிய நம்பர்னால அதை டீங்கிற எழுத்தில் வைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் திருப்பூரை செலக்ஷன் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? திருச்சியை தான் செலக்ஷன் பண்ணோம். திருச்சியில் போதுமான இடம் கிடைக்கல, அதனால திருப்பூரில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கு. அதை ஆகஸ்ட்டில் பண்ணலாமா இல்லை ஐபிசியில் பண்ணலாமா அப்படின்ற 2 விஷயங்கள் கொஞ்சம் யோசனையாக இருக்குது. அதை மட்டும் ஃபிட் பண்ணிட்டு நான் சொல்கிறோம். அதே மாதிரி அன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை செய்யணுங்கிறதுக்காக தான் லேட்டை எடுத்துக்கிறோம். அந்த லேட் டயத்தை எடுத்துக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம கர்ணத்தின் வழியாக வந்ததுனால கர்ண புக்கு வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அது 1 மாதம் 2 மாதம் லேட்டாகி செஞ்சாலும் திருத்தமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த டயத்தை எடுத்துக்கிறோம். சரிங்களா? அதனால் உங்களுடைய சப்போர்ட்டும் எனக்கு வேணும். உங்களுடைய சப்போர்ட் என்னைக்கு இருந்தால் நிச்சயமாலுமே ஜோதிடத்தில் என்னால் முடிஞ்ச பங்கை ஜோதிடத்துக்கு கொடுக்க நம்ம தயார். சரிங்களா? இதில் போட்டி பொறாமையில் எதுவுமே இல்லை. எனக்கு ஜோதிடத்தில் என்னை எப்படி வழி நடத்துதோ அதே மாதிரி உங்களையும் வழி நடத்துறதுக்கான பிரபஞ்சம் தான் முடிவெடுக்குது. அந்த அடிப்படையில் உங்களுக்கு நன்றி சொல்லி வாழ்த்துகிறேன். அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம்.